அது எதுவுமே முடிவு செய்யப்படல. அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள், அதன்படி நாங்கள் நடப்போம். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளவுதான். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளவுதான். இல்ல, நீங்க நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன்ப்பா. எல்லா மாநிலங்களும் இதை ஒப்புக்கொண்டார்கள். கேரளாவில் ஒப்புக்கொண்ட பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டை விட்டுருங்க, எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொண்டு ஆகிவிட்டது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா. நான் கேட்கிறேன், பயிற்சி வகுப்புகள் மேலே எவ்வளவு நாள் பழிய போட்டுக் கொண்டிருக்க போறீர்கள்? பயிற்சி வகுப்புகளை கட்டுப்படுத்துங்கள். பயிற்சி வகுப்புகளை தடை கூட செய்யுங்க. நீங்க அதுக்கு பதில் அரசாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல பயிற்சி வகுப்புகளை நீங்கள் நடத்துங்க. இது யார் வேண்டான்னா? ஆக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்தவுடன் குழந்தைகளுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் அவர்கள் இன்னும் அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டில் பாஸ் செய்து அகில இந்திய கோட்டாவில் கூட அதிகம் வரும் அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மறுபடியும் உங்க அரசியலை செய்து கொண்டே இருக்காதீர்கள் என்பது எனது கருத்து. அது எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது. எல்லாருக்கும் ஒப்புதல் கிடையாது. இது காலமாக வருகின்ற நடைமுறை. நாங்களும் இதற்கான எங்களது வழிமுறை நாங்களும் அதற்கான சொல்லியிருக்கிறோம், ஏற்றக்கூடாதுன்றது சொல்லியிருக்கிறோம். அதே போல ஆன்லைன்ல கூட தொடர்ச்சியாக அந்த ரம்மில வந்துட்டு மரணம் வந்து தற்கொலை நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது மீது கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னைக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். இன்னைக்கு காலையிலயும் சொன்னேன், அன்னைக்கு பல தம்பிங்க வரல. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிந்தியில வக்ஃபோட பத்தி பேசுறாரு. வைகோ எந்திரிச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். உடனே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எழுந்து, உங்களுக்கு அப்ப எப்படி ஹிந்தி புரியுதுன்னு கேட்கிறார். அப்ப நீங்க எல்லாம் ரெட்டை வேடம் தான் போடுறீங்க. ஹிந்தி படிக்கிறீங்க, ஹிந்தி உங்களுக்கு புரியுது, ஆனா தமிழக மக்களை ஏமாத்துறீங்க. இதற்கு சொன்ன உடனே வைகோ சொல்றாரு, தமிழ்நாட்டில் நீங்க கால் வச்சிருக்கீங்களா பாக்குறீங்க. உடனே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார். எந்த வைகோ, யார் இவர்கள் எல்லாம் தமிழகத்துல கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, 2026 பாஜக கால் ஊன்றி பாஜகவின் கூட்டணி ஆட்சி 2026 நடக்கும் என்பதை உறுதியோடு சபதமாகவே ஏற்றுக்கொள்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.